சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம இன்னைக்கு இந்த பதிவில் காலச்சக்கரத்தில் 4வது வரக்கூடிய ராசியான கடக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்படும் சாதகமான பலன்கள் என்ன, பாதகமான பலன்கள் என்ன மாதிரியான விஷயத்தை நீங்க தவிர்க்கணும், இந்த இக்கட்டான சூழ்நிலைகளை தவிர்க்க நீங்க என்ன செய்யணும், இது மாதிரியான உங்களின் அனைத்து சந்தேகத்திற்குமே இந்த பதிவு பதிலளிக்கும் வகையில் அமையும். இந்த பதிவை முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கடகம் ராசி காரங்க அன்பு செலுத்துவதிலையும் கருணை காட்டுறதுலையும் வல்லவங்களா இருப்பீங்க. உங்களுடைய அன்பான பேச்சாலும் நிர்வாக திறனாலும் அனைவரையுமே உங்களோட முழு கட்டுப்பாட்டுக்குள்ளே நீங்கள் கொண்டு வந்துடுவீங்க. கடக ராசியில் பிறந்தவங்க மற்ற ராசிக்காரர்களை விடவே நினைவு திறன் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த கேட்டால் கூட அதோட முக்கியமான நிகழ்வுகளை நீங்கள் இப்போ கேட்டால் கூட சொல்லுவீங்க. கடகராசி அன்பர்கள் கிட்ட ரசனை அதிகமாக இருக்கும். அவங்களோட வாழ்க்கையை ரசித்து அனுபவித்து வாழணும் அப்படின்னு நினைப்பாங்க. 12 ராசிகளையுமே கடகராசி மிக மிக உணர்ச்சிகரமான ஒரு ராசியாக பார்க்கப்படுது. இந்த கடகராசிங்கிறது நீர் ராசி. இந்த ராசியில் பிறந்தவங்க இலகிய மனம் கொண்டு காணப்படுவீங்க. பொதுவாக இந்த ராசிக்காரங்க அமைதியான குணம் கொண்டவங்கன்னு சொல்லலாம். சந்தோஷத்தோடு மற்றவங்களுக்கு உதவுவதில் இவங்க ரொம்பவும் நல்லவங்களா இருப்பாங்க. ஹெல்ப் சொல்லி யார் கேட்டாலுமே தயங்காமல் செய்வாங்க. எப்படின்னா இவங்க ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருக்கிறப்போ இவங்க நண்பர்கள் உதவி கேட்டால் கூட தயங்காமல் அந்த வேலையை அப்படியே விட்டுட்டு உதவி செஞ்சுட்டு தான் அந்த வேலையிலே தொடரக்கூடியவங்களா இருப்பீங்க. இந்த ராசியில் இருக்கிறவங்களோட எப்படி சொல்லணும்னா அவங்களோட பாசமான இயல்புக்கு பெயர் பெற்றவங்களா இருப்பாங்க. ஒரு இடத்துல இருந்தாங்களா இவங்களோட நகைச்சுவை அப்படிங்கிறது அந்த இடத்துல இருக்கக்கூடிய அனைவரையுமே ஈர்க்கும் வகையில் இருக்கும். அதுவும் இந்த கடகராசிக்காரங்க என்ன பண்ணுவீங்கன்னா உங்களோட உடன் பிறந்தவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க மீது எல்லாமே அதீத அக்கறையோடு இருப்பீங்க. குறிப்பாக உங்கள் கூட பிறந்தவங்களோட நல்ல வாழ்வு, அவங்களோட மகிழ்ச்சிக்காக போராடக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. அவங்களுக்கு என்ன ஒரு பொருள் தேவையோ, அவங்களுக்கு என்ன விஷயம் தேவையோ அப்படிங்கிறத அவங்க சொல்லாமலே அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட வாழ்க்கையில் அதை நிறைவேற்றணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஒட்டுமொத்தமாகவே இந்த கடகராசிக்காரங்க அவங்க கூட பிறந்தவங்களை ஒரு பொக்கிஷம் போல பாதுகாத்து வச்சிருப்பீங்க. அவங்க மீது நிறைய அன்பும் பாசமும் இருக்கும். அவங்களுக்காக எந்த ஒரு விஷயத்தையுமே தைரியமா இறங்கி செயலாற்றக்கூடியவங்களா இருப்பீங்க. இந்த ராசியை கொண்ட ஆண்கள் அவங்களோட பாசமான இயல்புக்கு பெயர் பெற்று காணப்படுவாங்க. இந்த ராசியில பிறந்த ஆண்கள்லாம் அவங்களோட மனைவியை ரொம்பவும் எப்படின்னா அவங்கள புரிஞ்சு நடந்துக்கிறதுல வல்லவர்களா இருப்பாங்க. இவங்க ரசனை உள்ளவங்கன்னு சொன்னதுனால அதிகமாக வெளியில் இந்த டூர் போகிறது, ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஊர் சுற்றுறது எல்லாமே ரொம்பவும் பிடிச்ச விஷயமா இருக்கும். கடகராசிக்காரங்க கிட்ட ஒரு விஷயத்த சொல்லிட்டா அதை அவங்களோட இறுதி நாட்கள் வரைக்குமே அந்த ரகசியத்தை பாதுகாத்து வச்சுருப்பாங்க. இவங்களை நம்பி எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்களோட இயல்பே இருக்கும். இவ்வளவு சிறப்பான குணம் படித்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தோட கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு, இந்த கிரக நிலைகள் மூலம் உங்களோட வாழ்க்கையில ஏற்படும் சாதகமான பலன்கள் என்ன, பாதகமான பலன்கள் என்ன அப்படிங்கிறத விரிவா பார்க்கலாம். கடகராசி பொறுத்த வரைக்கும் உங்களோட ராசியில புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரமே இருக்கு. உங்களுக்கு கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் தைரிய வீரிய ஸ்தானத்தில் கேது பகவானும், கலஸ்தானத்தில் சூரிய பகவானும், புதன் பகவானும், அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவானும், பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரனும் ராகுவும், லாபஸ்தானத்தில் குருவும், விரயஸ்தானத்தில் செவ்வாயும் இந்த மாதிரியான கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. இந்த கிரக நிலைகள் இந்த மாதம் என்ன மாதிரியா மாற்றம் ஏற்பட போகுது, அவங்களோட நகர்வு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா 5/2ஆம் தேதி கலஸ்திரஸ்தானத்தில் இருந்து புதன் அஷ்டமஸ்தானத்திற்கு மாற்றம் பெறும் பொழுது லாபஸ்தானத்தில் குரு வக்ரம் நிவர்த்தி அடைய போறார். 12ஆம் தேதி கலஸ்திரஸ்தானத்தில் இருந்து சூரியன் அஷ்டமஸ்தானத்திற்கு மாறும் பொழுது அயன சைன போகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ர நிவர்த்தி அடைய போறார். 26ஆம் தேதி அன்னைக்கு ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்து புதன் கலஸ்திரஸ்தானத்திற்கு மாற்றம் பெறுவார். இந்த கிரக நிலைகளும் இந்த கிரக நிலை மாற்றங்களாலும் உங்களுக்கு இந்த மாதம் ஏற்படும் பலன்கள், கடக ராசிக்காரங்க இந்த மாதம் நீங்கள் நீண்ட நாளாக இருந்து வந்த உங்களோட காரிய தடைகளாக இருக்கும், தொழில் வியாபாரமாக இருந்தாலும் சரி, அதில் ஏற்படும் பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, எதிரிகளால் ஏற்பட்ட தடைகள் அனைத்தும் நீங்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக அமைஞ்சிருக்கு. இந்த மாதம் தனாதிபதி சூரியன் சஞ்சாரத்தால் எதிர்ப்புகள் அனைத்தும் விலகும்.
நோய்கள் நீங்கி உடல் நிலையில நல்ல ஒரு ஆரோக்கியத்தை காண போறீங்க. பணவரத்து அப்படிங்கிறதுமே நீங்க எதிர்பார்த்தது போல நல்லா இருக்கும். புதிய நபர்களின் நட்பு உங்களுக்கு பல வகையிலையும் கை கொடுக்கும். பாதியில நின்ற காரியத்தை தொடர்ந்து நீங்க செஞ்சு முடிச்சு காட்ட போறீங்க. அதுவும் சிறப்பா செஞ்சு முடிச்சு காட்ட போறீங்க. சுத்தி இருக்கிறவங்களுமே இதை நீங்க செய்ய முடியலன்னு விட்டுட்டு போனப்ப இலக்காரமா பேசியிருப்பாங்க. இப்ப நீங்க அந்த விஷயத்த செய்யும் பொழுது வாய் அடைச்சு போய் நிக்க போறாங்க. வழக்குகள்ல திடீர் குழப்பம் ஏற்படலாம், அதனால கவனமா இருங்க. தீ, எந்திரம் இந்த பொருளை கையாளும் பொழுதுலாம் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். தொழில் ஸ்தானாதிபதி செவ்வாய் வக்கரமா இருக்கும் பொழுது சுக்கிரன் பாக்கியஸ்தானத்துல உச்சமா இருக்கிறதுனால இந்த மாதம் ஒரு யோகமான மாதமா கடகராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்கு. தொழில் வியாபாரத்துல நீங்க எதிர்பார்த்த லாபம் கிடைத்தாலுமே அதற்காக நீங்க அதிகமா உழைக்க வேண்டிய சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களோட தொழில் வளர்ச்சிக்காக நீங்க பாடுபடுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க பலனை பெற முடியும். கடந்த காலத்துல நிறைய பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க. எந்த ஒரு விஷயத்தை எடுத்து செஞ்சாலுமே பின்னடைவா இருக்கும். ஒருபடி முன்னேறினா பலபடி சறுக்கி வந்திருப்பீங்க. தூக்கம் இல்லாம மருத்துவ செலவு அதிகமாக பண்ணிட்டு ஒரு நிம்மதியே இல்லாத சூழ்நிலை இருந்திருக்கும். இந்த மாதத்தின் கிரக நிலைகளை பொறுத்த வரைக்குமே அனைத்து விதத்திலையுமே உங்களுக்கு சாதகமான வாய்ப்பு கொடுக்கும் வகையில கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. நீங்க முன்னேறக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்பையுமே பெற முடியும் இந்த மாதம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுமே கூடுதல் கவனத்தோட செயலாற்றுனீங்கன்னா உங்களுக்கான சில வாய்ப்புகளுமே வந்து சேரும். குடும்ப அதிபதி சூரியன் அவரோட ஸ்தானத்திற்கு சப்தம ஸ்தானத்திற்கு மாற்றம் பெறுகிறார். குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டைகள் அப்பப்போ வரும். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அனுசரித்து போகிறது நல்லது. உங்களோட குழந்தைங்க கிட்டேயுமே நீங்கள் அன்பாக நடந்துக்கணுங்க. இது நல்லதாக இருக்கும். பெரியவங்களோட ஆலோசனையை பெறுவது ரொம்பவும் சிறந்ததாக இருக்கும். அவங்க சொல்லும் பொழுது கொஞ்சம் கோபப்படாமல் நிதானமாக என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத கேளுங்க. பெண்களுக்கு மனதில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். சமையல் செய்யும் போதும் மின் சாதனங்களை இயக்கும் போதும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக செயலாற்றுங்க. கலைத்துறையில் இருக்கிற உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த எதிர்காலம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். எல்லா காரியங்களுமே நல்லபடியாக நடக்கும். நீங்கள் கொஞ்சம் ஆராய்ந்து செய்யும் காரியங்கள் சாதகமாக முடியும். வாகனத்தை ஓட்டும் போது எச்சரிக்கையாக இருங்க. வீண் செலவுகள் ஏற்படுங்கிறதுனால செலவு விஷயத்தில் கவனமாக இருங்க. அடுத்தவங்களுக்கு எவ்வளவு நல்லது செஞ்சாலுமே எதுவுமே எடுபடாமல் போகும். அதனால் உங்களோட பண விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் இந்த உதவி செய்யும் பொழுதுமே உங்களோட உதவிக்கு அவங்க ஏற்றவங்கள அப்படின்னு பார்த்துட்டு பண்ணுங்க. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு மற்றவங்களுக்காக உதவ போய் வீண் பழி ஏற்படலாம், கவனமாக இருங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல் அதிகரிக்கும், ஆனால் பணவரத்து திருப்தி தரும் வகையில் இருக்கும். மேலிடத்தின் கருத்துக்கு மதிப்பு கொடுப்பது நல்லது. மாணவர்களுக்கு கல்வி பற்றிய மனக்கவலை நீங்கும். பெற்றோர் ஆசிரியரின் ஆலோசனை உங்களுக்கு தக்க சமயத்தில் உதவியாக இருக்கும். புனர்பூசம் 4ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் பிள்ளைகள் எதிர்காலம் குறித்த சிந்தனை மேலோங்கும். உறவினர்கள் நண்பர்களின் உதவி தக்க சமயத்தில் கிடைக்கும். திறமையா பேசுவதன் மூலம் காரிய அனுகூலம் பெற முடியும். தெளிவான சிந்தனை உங்களுக்கு இந்த மாதம் பிறக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் மனதில் உற்சாகம் உண்டாகும், மன அமைதி ஏற்படும், வாழ்க்கை சிறப்படையும். திடீர் கோபம் டென்ஷன் ஏற்படலாம், அதை மட்டும் குறைச்சிக்கோங்க. கோபத்தையும் டென்ஷனையும் கட்டுக்கொள்ள வச்சுக்கிறது நல்லது. வீண் அலைச்சல் மனக்குழப்பம் உண்டாகுங்கிறதுனால எந்த ஒரு செயலையுமே நீங்கள் கரெக்டாக யோசித்து செய்யணும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் நன்மை ஏற்படும் பல வாய்ப்புகள் இருக்குது. பண வரத்து சீராக இருக்கும். இழுபறியாக இருந்த காரியங்கள் உங்களுக்கு சாதகமான வகையில் முடியும். இருந்தாலுமே எந்த ஒரு காரியத்திலையுமே கூடுதல் கவனத்தோடு செயல்படுறது நல்லது. தொழில் வியாபாரம் தொடர்பாக கொஞ்சம் அலைய வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அலைச்சல் இருந்தாலுமே வியாபாரம் சிறப்பாக இருக்கும். லாபமும் நல்லாயிருக்கும். வாடிக்கையாளர்களை கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லதாக இருக்கும். முக்கிய முடிவு எடுக்கும் பொழுது ஒரு சில தடுமாற்றம் வரும். இந்த தடுமாற்றம் வரும் பொழுது உங்களோட பெற்றோர் உங்களது குடும்பத்தில் இருக்கிறவங்களோட ஆலோசனை சரியான முடிவுகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் ஏற்படக்கூடிய பின்னடைவிலிருந்து விடுபட பரிகாரமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, துர்க்கைக்கு நீங்கள் அரளி பூசார்த்தி வணங்கி வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்கள் அனைத்தும் தீரும். மன கவலைகள் உங்களை விட்டு ஓடும். துர்க்கையின் அருளால் உங்களோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே இந்த மாதத்தின் கிரகநிலை மாற்றங்கள் இதன் மூலம் ஏற்படும் பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் முழுமையாக இந்த பதிவில் நம்ம பார்த்தோம். கடகராசி அன்பர்களுக்கு பல விதத்திலையுமே இந்த மாதம் அப்படிங்கிறது சாதகமான வாய்ப்பை கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. முன்னெச்சரிக்கை, கவனம், இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் ரொம்பவும் நல்லதாக இருக்கும்.
என்ன நண்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிறோம்.